जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्री रूप रघुनाथ करुणम, श्री पूर्वपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்போ நேற்று இந்த மாதத்துலேருந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாம ஆரம்பிச்சிருக்கோம் கிளாஸு. இது யாராலும் வந்து போது நீங்கள் கல்யாணம் வந்து பார்த்தேன் நீங்களா வந்து பண்ணி ப்ரோ. ஓகே, வெரி குட் ப்ரோ. ஜாயின் பண்ணிங்களா? ஓகே, யாராவது டைம் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி செவ்வாய்க்கிழமை 8 to 9 சைத்தன்ய சரிதாம கிளாஸ். ஸ்னேகமதி இன்னும் ஜாயினா விடணுமா அது? ஓ, எவ்ரி டியூஸ்டே வந்துச்சு. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் காண்டம் சாப்டர் 5 அத்தியாயம் 5 டெக்ஸ்ட் ஸ்னேகமதி 38. இன்றைக்கி நம்ம வந்து 2 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 38 and 39 பார்க்க போகிறோம். ஓகே, ரெடியாக பண்ணி ப்ரோ. பண்ணி புக்கு இருக்கா? பாகவத புக்கு அண்ணன் கிட்ட இருக்கா? ஓகே, 38. 2 வச்சுக்கிங்க. ஏன் ப்ரோ இப்போ திறக்காம வச்சுருக்கீங்க? इति मूर्ति अभिधानेन मन्त्रमूर्तिम् अमूर्तिकम् यजते यज्ञपुरुषं च सम्यक् दर्शन पुमान्. वर्णि अभिधान इति मूर्ति अभिधानेन मन्त्रमूर्ति अमूर्तिकम् यजन्ते यज्ञ पुरुषं च सम्यक् पुमान्. सम्यक् दर्शन पुमान्. सरस्वती माता जी. इति मूर्ति अभिधानेन मन्त्रमूर्ति अमूर्तिकम् यजते यज्ञपुरुषं च सम्यक् दर्शन पुमान्. इति इवाराग मूर्ति प्रतिनिधित्वम अभिधानेन ஒளியில் மந்திர மூர்த்திம் திவ்யமான ஒளி வடிவிலுள்ள பிரதிநித்துவம் ஆமூர்த்திகம் பௌதிக உருவம் இல்லாதவரான பகவான் யஜந்தே வழிபடும் யக்ஞா விஷ்ணுவை புருஷம் பரமபுருஷ பகவான் ஷா அவர் மட்டுமே சம்யக் பூர்ணமாக தர்ஷனா கண்டுள்ள ஒருவர் புமான் ஒருவர். ஓகே, மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பௌதிக உருவம் இல்லாத பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவை திவ்யமான ஒளி வடிவில் வழிபடுபவர்தான் உண்மையான ஞானி ஆவார். இங்கிலீஷ்ல ஸ்னேகாவதி. Thus he is the actual seer who worships in the form of transcendental sound representation the Supreme Personality of Godhead Vishnu, who has no material form. Thank you, Mataji. And 39 அது ஒரே பார்த்துருவோம். இமம் ஸ்வாநிகமம் பிரம்ம ஆவேத்ய மத் அனுஷ்டிதம்
अवेद्यम् अनुष्ठितम् अदान्मे ज्ञानम् ऐश्वर्यम् अदान्मे ज्ञानम् ऐश्वर्यम् स्वस्मिन् भावं च केशव स्वस्मिन् भावं च केशव மொழிபெயர்ப்பு டேரக்டாக போயிடலாம். மொழிபெயர்ப்பு பிராமணரே வேதங்களில் அந்தரங்க பகுதிகளில் கூறப்படுவது போல் முதலில் எனக்கு பகவானை பற்றிய உன்னதமான அறிவு பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் புகுக்கப்பட்டது. பிறகு ஆன்மீக ஐஸ்வர்யங்களும் அதன் பிறகு அந்தரங்கமான அன்பு தொண்டும் அவரால் அளிக்கப்பட்டன. இங்கிலீஷில் அப்படி படிக்கிறோம். Translation. O Brahmana, thus by the Supreme Lord Krishna, I was endowed first with the transcendental knowledge of the Lord as inculcated in the confidential parts of the Vedas, then with the spiritual opulences, and then with his intimate loving service. इति मूर्ति अभिधानेन मंत्र मूर्ति अमूर्तिकम यजन्ते यज्ञ पुरुषं च सम्यक दर्शन पुमान्. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே வந்து யார் ஸ்லோகத்தை பேசுகிறாங்க? ரவி பிரபு நாரத பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறார் பிரபு? எஸ் வியாசதேவர். எஸ், வெரி குட் பிரபு. நாரத வியாசதேவர்கிட்ட பேசுகிறாரு. ஓகே, இப்போ வந்து நாரதர்கிட்ட வந்து சரி, வியாசதேவர்கிட்ட வந்து நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, இவ்வாறாக மௌதிக உருவம் இல்லாத பரம்புருஷ பகவான் ஆகிய விஷ்ணுவை, ஓகே, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோமா வரைக்கும் இங்கிலீஷில் படிங்க பிரபு. விஷ்ணு வரைக்கும் அந்த கோமா வரைக்கும். Thus by the Supreme Lord Krishna, I was endowed first with the transcendental knowledge of the Lord as inculcated in the confidential parts of the பிரபு. Vedas. 38 டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிங்க. Thus he is the actual seer who worships in the form of transcendental sound representation. The Supreme Personality of Godhead, Vishnu, who has no material form. ஓகே, இங்கிலீஷில் வந்து ரெண்டாவது இங்கே போட்டிருக்க ஒன்றாவது, இங்கிலீஷில் ரெண்டாவது இடத்துல வருது. ஓகே, அந்த விஷ்ணுவோட ரெண்டாவது லைன் படிங்க, கோமாக்கு அப்புறம் படிங்க. ரெண்டாவது லைன் who has no material form. தென் who have not material form. அதாவது இங்கே என்னென்னா, வேறு பௌதிக உருவம் இல்லாத பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவை, இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பகவானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் மெட்டீரியல் ஃபார்ம். பகவானுக்கு வந்து பௌதிகமான உருவம் கிடையாது. அவர் உருவம் வந்து 3 வகைப்படும். மூன்று சக்தி இருக்குது. ஏற்க சொல்லிக்க என்ன அது? இல்லை, அவரோட பாடி வந்து பகவான் வந்து 3 சக்திக்கு உட்பட்டவர். 3 இது அவர்கிட்ட 3 குவாலிட்டி இருக்குது. பிரம்ம சமிதாவில் ஃபர்ஸ்ட் லோகம் ஸ்னேகமதி நோட் மதி, அது வந்து பகவான்கிட்டது வரக்கூடாது. அது சட் சிட் ஆனந்த. சட்னா வந்து என்னது? நித்தியமானது. சிட்னா வந்து என்னது? ஆன்மீகமயமானது. அண்ட் ஆனந்தனா பீஸ்ஃபுல், ஆனந்தமயமானது. இந்த 3மே வந்து பகவான்கிட்ட இருக்குது. அதே போல் பகவானுடைய பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான். பகவான் பாடி இஸ் இட்டர்னல் சட், பகவான் பாடி இஸ் ஸ்பிரிச்சுவல் சிட், அண்ட் பகவான் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த, இது பீஸ்ஃபுல். இந்த 3மே இருக்குது பகவானோட பாடியில். அப்போ பகவானோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா நாட் மெட்டீரியல். அது நம்ம மாரி வந்து செத்து போகாது. நம்ம பாடி செத்து போகாத வரணி. செத்து போயிடுவோம் நம்மளை வந்து ஏன் நம்ம செத்து போனோன்னே நம்மளுக்கு ஏன் ஐஸ் கட்டி வைக்கிறாங்க? வந்துச்சு அது வந்து பேட் ஆர்டர் வந்துடும் பாடியிலேருந்து. அதனால தான் இட்ஸ் அ மெட்டீரியல் பாடி. பகவான் பாடி வந்து அப்படி கிடையாது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஒன். ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறானோ, பௌதிக உருவம் இல்லாத பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணுவை. எஸ், பகவானுக்கு வந்து உருவம் இருக்குது. ஓகேவா கிருஷ்ண? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே ரவி பிரபு. கடவுள் ஜோதி 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 ஸ்பரம்
ஜோதி வாட் இஸ் கால் கடவுளுக்கு உருவம் இல்லை. அதுவும் வந்து எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஓகே, அது ஒரு பொசிஷன் மட்டும்தான், அது ஒரு பொசிஷன் மட்டும்தான். அதே போல் கடவுள் பரமாத்மா இருக்கிறது, அது ஒரு பொசிஷன், அது ஒரு பொசிஷன் மட்டும்தான். அண்ட் பகவானுக்கு கடவுளுக்கு வந்து உருவம் இருக்குது. அப்போ பிரம்மனேதி பரமாத்மேதி என் பகவானேதி. கடவுள்கிட்ட உருவத்திலேருந்து தான் ஜோதி வருது, பகவானுடைய உருவத்திலேருந்து தான் பரமாத்மா வராரு, என் பகவான் தான் சாட்சாட் வராரு. புரியுதா சரஸ்வதி மாதாஜி? கடவுளுக்கு வந்து வெறும் ஜோதி மட்டும்தான் கடவுள் அப்படி சொல்கிறது வந்து ரைட்டா மாதாஜி? சரஸ்வதி மாதாஜி கரெக்ட் இல்லை. சிம்பிளாக கடவுளுக்கு, அதாவது படைத்த பொருளுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா, ஒரு ஷேப் இருக்குன்னா, நம்மளுக்கு ஷேப் இருக்கணுமா இல்லையா பரணி? நம்மளுக்கு ஷேப் இருக்கணும், நம்மளுக்கு உடம்பு இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம வந்து அறியாமல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கடவுள் வந்து ஒரு ஒளியாக மட்டும் வைக்க முடியாது. ஒளியாக வைக்கணும்னா ஓகே, ஒளியாகவும் இருக்கிறாரு, பரமாத்மாவும் இருக்கிறாரு, என் பகவானாகவும் இருக்கிறாரு. 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, வெறும் ஒளியில் மட்டும் நிற்கக்கூடாது. ஒளின்னு சொல்கிறது பொய் கிடையாது. ஒளியாகவும் இருக்கிறார், ஆனால் ஒளியாக மட்டுமே இல்லை. புரியுதா கல்யாணம் வந்துச்சு? ஒளியாகவும் இருக்கிறார், ஓகேவா? ஆனால் ஒளியாக மட்டும்தான், அது மட்டும்தான் கடைசி, இஸ் த ஃபைனல், நாட் த ஃபைனல். அண்டர்ஸ்டாண்ட் சரியா வந்துச்சு? யா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உருவம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது லைன் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அந்த 2வது லைன் பிரபு நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும், அது படிங்க. Thus he is the actual seer who worships in the form of transcendental second sound representation. இஸ் a sound representative. அதாவது திவ்யமான ஒளி வடிவில் வழிபடுபவர் தான் உண்மையான ஞானி ஆவார். அப்படிப்பட்ட சச்சிதானந்த விக்கிரகா, சச்சிதானந்த பகவானை யார் வந்து எப்படி வழிபடணும்னா, யார் வந்து உண்மையிலே டாப் மோஸ்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யமான ஒளி வடிவில் வழிபடுபவர் தான் உண்மையான ஞானி. ஜெய ஜெகநாத் பலதேவ சுந்தர மகாராணிக்கு ஜெய கௌரங்க மகாபுருவுக்கு ஜெய. ஓகே, அதாவது வந்து பகவானை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறது வந்து பல ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பகவானை வந்து ஸ்ரீமூர்த்தி சிரவணம், அதாவது மூர்த்தி வழிபாடு. ஒன்று வந்து பகவானை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வழிபாடு வந்து என்னதுன்னா மந்திர வழிபாடு. ஓகேவா? இங்கே வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திவ்யமான ஒளினா வந்து என்ன, டிரான்சென்டென்டல் சவுண்ட். டிரான்சென்டென்டல் சவுண்ட் வந்து என்னது? ஓமா? ஓம் இல்லை, ஓம் இல்லை. டிரான்சென்டென்டல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ மகாமந்திரா. ஓம் இருக்குதான், ஓகேவா? அந்த ஓம்காரத்தில் வந்து பகவான் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த பகவான் டேரெக்டாக வந்து எதில் வந்து ரிப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாருன்னா, டேரெக்டாக உள்ளே இருக்கிறாருன்னா இஸ் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா திவ்யமான ஒளி வடிவில் இஸ் டிரான்சென்டென்டல். டிரான்சென்டல் ஒளி வடிவில் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுவது தான் யார் ஒர்க்ஷிப் த்ரூ ஹரிநாம் இஸ் த உண்மையான ஞானி, இஸ் த த்ரூ ஞானி. இது உண்மையான ஞானி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நான் வந்து மூர்த்தி வழிபாடை பண்ணிவிட்டு ஆனால் வந்து நான் ஹரிகிருஷ்ணா வருவேன், நாமத்துக்குள்ளே வரலன்னா இஸ் நாட் கால் ஞானி, இஸ் அ ஃபுல்லிஷ், முட்டாளுக்கு சமம் சொல்லி சாஸ்திரத்தில் மறைமுகமாக சொல்லப்படுது. நாமம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நம்முடைய குறைவுடைய நமது புலன்களால் அனுபவிப்பதன் மூலமாக எதையும் பகவானின் பிரதிநிதியாக இருக்கும் மொழியால் முழுமையாக உணர்ந்தறிய முடியும். ஓகே, நீங்கள் ஒரு பொருளை சொல்லிக்காங்க பாருங்க. ஓகே, ஆகவே பகவான் நாம கீர்த்தனம் எனப்படும் உன்னதமான ஒளி வடிவில் வழிபடப்படுகிறார். குறைவுடைய நமது புலன்களால் அனுபவித்தறிய முடியாத எதையும் பகவானின் பிரதிநிதியாக இருக்கும் ஒளியால் முழுமையாக உணர்ந்தறிய முடியும். எஸ், இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்சஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ வெரி 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 என்ன சொல்லுவாங்க, லோ கிளாஸ் மெட்டீரியல். நம்மளுடைய சென்சஸ் வந்து புலன்கள் பார்த்திங்கன்னா பௌதிகமானது. ஓகே, அன்றைக்கி போன கிளாஸுக்கு அதுக்கு முந்தின கிளாஸ் சொல்லியிருந்தேன். இந்த பௌதிகமான சென்சஸ் வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எங்கே போவோம்? இந்த புலன்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பௌதிகமானது, தற்காலிகமானது. எங்கே போவோம் சொல்லுங்க கொஞ்சம். எஸ், வெரி குட். மாதவி தேதிதாஸ் மாதாஜிக்கு அவங்களுக்கு ஒரு தகையை தட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து எங்கே போவோம்? என்ஜாய்மெண்ட் போவோம். அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
சின்ன வயசு பிள்ளைக்கு சின்ன வயசு என்ஜாய்மெண்ட், டீனேஜாக இருக்கிறவங்க யங்காக இருக்கிறவங்களுக்கு யங் என்ஜாய்மெண்ட், ஒரு டீனேஜ் தேவாசால் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வயசில் ஒரு என்ஜாய்மெண்ட், கொஞ்சம் வந்து கல்யாணம் பண்ணி 40-50 வயசு அவங்களுக்கு அந்த வகையில் ஒரு என்ஜாய்மெண்ட், 60 வயசு 70 வயசு அவங்களுக்கு அந்த வகையில் ஒரு என்ஜாய்மெண்ட், பல்லு போய் பாட்டியாகி நம்ம தாத்தாவை கிளனானுங்க அங்கே ஒரு என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் வந்து கட்டச்சி வரைக்கும் இருக்கும். தட் இஸ் அ மெட்டீரியல் சென்சஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். அன்றைக்கி நான் ஒரு ஸ்லோகம் வந்து கோட் பண்ணியிருந்தேன். என்னது? சைத்தன்ய சரிதாமத்திலேருந்து இந்த புலன்கள் எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸ் ஆனதுன்னா, எந்த அளவுக்கு வெரி வெரி பேட் ஆனதுன்னா, சாந்தி மாதிரி இப்படி வாங்க இங்கே கொஞ்சம் நேக்கல் போட்டு ஏன்னா சரி ஓகே ஓகே. அப்போ வந்து அதாவது இந்த சென்சஸ் எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸ் ஆனதுன்னா, ஒரு சாதாரண ஒரு பொம்மை கட்டை, அதாவது வுட்டில் செஞ்ச ஒரு பொம்மை, இல்லை பிளாஸ்டிக் செஞ்சது மொபைல் இல்லை அந்த ஷோகேஸ் வச்சுருப்பாங்களே, அது சாதாரண ஒரு பொம்மை, தலை கூட இருக்காது, வெறும் வந்து பாடி மட்டும். அந்த பாடி பார்த்தே புலன்கள் வந்து அட்ராக்ட் ஆகும். தட்ஸ் கால் இஸ் த சென்சஸ் வந்து மெட்டீரியல் சென்சஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனது. அப்போ இந்த சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குறைவுடையது. அப்போ என்ன சொல்லுவாங்க, குறைவுடைய நமது புலன்களால் அனுபவித்த தெரிய முடியாத எதையும் நம்மளால் வந்து பகவானோட விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் பகவான் வந்து என்ன வஸ்து, நான் 2-3 கிளாஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், பகவான் என்ன வஸ்துவில் இருக்கிறாரு. நோ 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 என்ன வஸ்து? வஸ்து மீன்ஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்கிறாரு பகவான். என்ன வஸ்து? ஸ்னேகாவதி டிரான்ஸ்ஜெண்டர், பட் டெக்னிக்கலாக வேர்ட்ஸ் தெரியணும். அப்போ தான் வந்து பாகவத ரசம் ஆலயம், பாகவதோட டேஸ்ட்டை வந்து உணர முடியும். அப்ராகிருத வஸ்து, அப்ராகிருத வஸ்து, அப்ராகிருத வஸ்துனா இஸ் டிரான்ஸ்ஜெண்டர், ஆன்மீகமானது. நம்ம வந்து என்னது பிராகிருத வஸ்து. பிராகிருத மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல். அப்ராகிருத வஸ்து பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ஸ். பகவானை ஸ்பிரிச்சுவலாக இருக்க பகவானை நம்ம எப்படியும் புரிஞ்சிக்கொள்ளவே முடியாது. அப்போ எதுக்கியா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் வந்திருக்கிறோம்? அப்போ என்ன இதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன காரணத்துக்காக நம்ம எல்லாம் செஞ்சுருக்கிறோம்? அப்படி நிறைய பேர் கேள்வி வரலாம். இங்கே என்னத்துக்கு நம்ம கிருஷ்ண பக்தி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய ஜாப் வந்து என்னதுன்னா, எல்லாமே பகவான் லோகத்துக்கு போகிறது வந்து அல்டிமேட் கோல். பகவான் லோகத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கோல். ஓகேவா? பகவான் லோகத்துக்கு போகிறது கடைசி கோல். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜாப் என்னது? இங்கே வந்தோன்னா ஹரே கிருஷ்ண பக்திக்கு வந்தோன்னா மொதல் வேலை என்னது? சாண்டிங்லாம் ஓகே, சாண்டிங்லாம் ஓகே. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வேலை வந்து என்னது? மொதல் வேலை என்னது? இங்கே நம்மளோட சென்சஸை, நம்மளோட புலன்களை, பௌதிக புலன்களை, மெட்டீரியல் புலன்களை ஆண்மையை மாற்றணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பூவை எடுத்து ஸ்மெல் பண்ணுறீங்களா? இந்த பூ நம்ம ஸ்மெல் பண்ணுறோம். இந்த பூ வெளியில் இல்லையா? ஏன் அங்கே பிச்சு வாசனை எடுக்க முடியாதா? எஸ், பகவானுக்கு வந்து டிரான்ஸ்டென்டல், அதுலேயும் இதே வாசனை இருக்கும், அங்கேயும் அதே வாசனை இருக்கும். அப்புறம் ரெண்டுலேயும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லையே. கடவுள் அது இப்போ இங்கேயும் அதே வாசனை இருக்குது. அந்த மல்லிகைப்பூவுக்கு வெளியே அதே மல்லிகைப்பூ அதே வாசனை. நம்ம வெளியில் இருக்க பூவை எடுத்து முக்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ள பூ எடுத்து அப்பப்போ முந்து பார்த்துக்கிறோம். பகவானுடைய மர்சி, பிளெஸ்ஸிங்ஸ், கருணை அதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா பிரபோ? கருணை சொல்கிறீங்க, கருணையெல்லாம் பார்க்க முடியும்? கருணையை பார்க்க முடியுமா? பகவான் கருணையை பார்க்க முடியுமா? அதுக்கு யூ கேன் see. அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவான் கருணை வந்து பார்க்கலாம், பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். ஆனால் அதுக்கு உண்டான சென்சஸை நம்ம வந்து ரெடி பண்ணணும், நம்ம புலன்களை ரெடி பண்ணணும். ஓகேவா? இல்லைனா வந்து நம்ம வந்து பௌதிக புலன்களில் வச்சுக்கிட்டு பகவானை உணர முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குறைவுடைய நமது புலன்களால் சென்சஸை நம்ம வந்து ரொம்ப வந்து லோ கிளாஸில் இருக்குது, அனுபவித்திற்குரிய முடியாத எதையும் நம்ம பகவானோட எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானின் பிரதிநிதியாக இருக்கும் ஒளியால் முழுமையாக உணர்ந்தறிய முடியும். இப்போ வந்து பகவானுடைய பிரதிநிதினா ரீப்ரசன்டேட்டிவ். பகவானுடைய ரிப்ரசன்டேட்டிவ் வந்து யாருன்னா பகவானோட ஒளி மீன்ஸ் வந்து என்னது? சவுண்ட். பகவானோட சவுண்ட் தான் இங்கே ரிப்ரசன்டேட்டிவ்.
பகவானோட சவுண்டு மூலியமாக நம்ம அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? நான் ஒரு நாள் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வேறு இந்த ட்ராக்லேருந்து ஆரம்பித்து நம்ம வேறு விஷயம் தான். அதாவது வந்து அசமர்க்க ஞான தத்துவான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அது இப்போதைக்கு வேணாம், ஒன்று கொஞ்ச நாள் போட்டோம். அதாவது என்னென்னா நம்மளோட கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எப்படி வந்து பியூரிஃபை ஆன பிறகு எப்படி நம்ம வந்து பகவானை வந்து நம்ம எப்படி பார்க்கறது, அப்போ நம்மளுக்கு அதோட ஃபீல் என்னது, அங்கே எப்படி பகவானை பார்க்க முடியும், அது வந்து அடுத்த கட்ட சப்ஜெக்ட் அது. ஓகேவா? ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பியூரிஃபை ஆக்குறது, எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மச் சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது, லேயராக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பகவான் வந்து என்ன வஸ்து, அப்ராகிருத வஸ்து. நம்ம என்ன வஸ்து, பிராகிருத வஸ்து. அப்ராகிருத வஸ்துவை பகவானை நம்ம அவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, ஏன்டா உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஏன் ஜெகநாத வெளிப்போற, ஜெகநாத ரத யாத்திரை எதுக்கு, இப்போ ஜெகநாத ரத யாத்திரை செஞ்சோம், ஜெகநாத ரத யாத்திரை எதுக்கு செஞ்சோம், சொந்த இன்பத்துக்கு பிரபு. ஷோ செஞ்சிடலா பிரபு, எங்கேயுமே பக்தர்கள் வெளியாகிறது இல்லை, அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாலம் போயிட்டு வரலாம், எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஜாலம் போயிட்டு வந்தோம். ரத யாத்திரை எதுக்கு, பகவான் மக்களுக்கா? இஸ் கால் ஜெகநாத். ஜெகன் மீன்ஸ் என்னது? நீங்கள் வெளியே கூட்டு போய் தான் பார்க்கணுமா? வாட்ஸ் எ ரியல் மீனிங்? பகவான் ஓகே, இது ஒரு ரியல் மீனிங் தான். பகவான் வந்து பக்தர்களை பார்க்க வெளியே போகிறாரு. ஓகே, அவர் பார்க்க போகல, மற்றவங்க வந்து வெளியில் உள்ளவங்க பகவான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஓகேவா? பகவான் வந்து வெளியே பார்க்கணுன்னு எந்த அவசியம் கிடையாது. இஸ் ஜெகநாத். ஜெகநாத்னா வந்து எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து யூனிவர்ஸ் காட். வேறு எதுக்கு? வாட்ஸ் ரியல் மீனிங்? ஞாபகம் வச்சுக்கணும் மதஜி, ரோபாட் எல்லாமே சொல்லிக்கிறாரு, நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஜெகநாத ரத யாத்திரை வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய என்னது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பகவான் வந்து வெளியே வராருல, அது என்னத்துக்காகனா அவர் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே போகிறார். அதாவது பகவான் எங்கே இருக்கிறார்? துவாரகா. ஜெகநாத் எங்கே இருக்கிறார்? துவாரகா. துவாரகையில் வெளியாகி குண்டிஜா டெம்பிளுக்கு போவார், இன்னொரு டெம்பிளுக்கு போவார், அது வந்து பிருந்தாவனம். ஓகேவா? நாளைக்கு திருப்பி இப்போ இத்தனை நாள் வந்து ஜெகநாதர் நடந்துச்சுல, இப்போ அவர் குண்டிஜா டெம்பிள் தான் இருக்காரு. குண்டிஜா வந்து ஒரு டெம்பிள், அதாவது வந்து இந்திரதுமன மகாராஜா அவரோட மனைவி பேர் குண்டிஜா, அவங்களோட பேரில் ஒரு டெம்பிள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஜெகநாத ரத யாத்திரா இங்கேருந்து கிளம்பி தான் அந்த குண்டிஜா டெம்பிளுக்கு போகும். அங்கே வந்து அது வந்து குண்டிஜா டெம்பிள் வந்து என்னென்னா பிருந்தாவனம். பகவான் பிருந்தாவனத்துக்குள்ளே போகிறாரு, அங்கே போய் பக்தர்களை சந்திக்கிறாரு, கோபியை சந்திக்கிறார், ராதாராணி சந்திக்கிறார், யசோத அம்மா நந்தம்மாவை சந்திக்கிறார். தட்ஸ் அ ரியல் மீனிங். அப்போ திருப்பி வந்து பகவானோடைய இடத்துக்கு திருப்பி அந்த துவாரகைக்கு வந்து இது நீலாச்சல தாமத்துக்கு வந்துடுவார், பூரிக்கு வந்துடுவார். மகாபுரு நல்லா பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் ரத யாத்திரை போகும்போது மட்டும் டான்ஸ் ஆடுவார், வரும்போது ரிட்டர்னில் வரும்போது டான்ஸ் ஆட மாட்டார். ரொம்ப ஷார்ப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சைத்தன்ய மகாபுரு லீலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாய் அவர் முன்னுக்கு போகும்போது இங்கே கிளம்பும்போது டான்ஸ் ஆடு, ஏன் வரும்போது டான்ஸ் ஆடல? பிகாஸ் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சைத்தன்ய மகாபிரபு யாரு? சைத்தன்ய மகாபிரபு யாரு? சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் உள்ளுக்குள்ள அவருடைய மனோபாவம் வந்து யாரு? உள்ளுக்குள்ள ராதாராணி. அதனால தான் கருப்பாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன். ஜெகநாதர் பாருங்க என்ன கலரு? ஜெகநாத் என்ன கலர்? சாந்தி மாதாஜி உடச்சு கலரா? 60. ஜெகநாதர் வாட் கலர் மாதாஜி? கலர் பிளாக் கலர். ஆனால் அதே கிருஷ்ணர் வந்து கருப்பு கலர் கிருஷ்ணர். ஏன் மகாபுரம் வரும்போது கோல்டு கலர்? ராதாராணி. ராதாராணி பிரணாம் வந்து என்னது? பிரபு போலோ. தப்த காஞ்சன கௌராங்கி. ஓகே, கௌராங்கி மீன்ஸ் வாட்? கோல்டு. ஓகேவா? கௌராங்கினா கோல்டு, ராதாராணி. ஓகேவா? கௌராங்கி. அதே கோல்டு கலர் அந்த அவங்க மூடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாவம், அவங்களோட எமோஷனல் அவங்க மூடு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் வராரு. அதனால் அவரோட ஃபார்மும் வந்து அவரோட உருவமும் வந்து கோல்டு கலர் ஆச்சு. அதான் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணராக இருக்கும்போது கருப்பு,
கிருஷ்ணர் ராதாராணியை மூடு எடுத்துகிட்டு கீழே வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. அப்போ வந்து கௌராங்கினா ராதாராணி, கௌரானா சைத்தன்ய மகாபிரபு, கௌராங்க மகாபிரபு. ஓகே, அப்போ மகாபிரபு வந்து இங்கேருந்து ஜெகநாதர் பிருந்தாவனத்துக்கு போகும்போது, அதாவது குண்டியா டெம்பிள் போகும்போது பின்னுக்கு டான்ஸ் ஆடுவார் ஹாப்பி. ஏன்னா ராதாராணி வந்து எங்கே இருக்கிறாங்க? பிருந்தாவனத்தில் இருக்கிறாங்க. அப்போ மகாபிரபு இஸ் த ராதாராணி மூடில் இருக்காரு, அதனால டான்ஸ் ஆடுறாரு. திருப்பி பிருந்தாவனத்துக்கு வெளியாகும் போது இட்ஸ் வெரி சேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாயிரு. அதனால தான் ஜெகநாதர் ரதத்துக்கு பின்னாடி நின்று டான்ஸ் ஆடுவார். ஸோ மச் ஃபிலோசாபிக்கல் உள்ளுக்கு இருக்குது. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் விஷயங்கள் வந்து இவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்கே. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ கதையாக தான் உங்களுக்கு தெரியுது, அது ஃபீலிங்குள்ளே வராது. இது வெறும் ஆர்டிஃபிஷியலாக மட்டும்தான் இருக்குது, ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபீல் வராது. இப்போ அது உள்ளுக்குள்ளே வரணும். இப்போ எப்படி மகாபுரு டான்ஸ் ஆடினாரோ, எப்படி மகாபுரு ஃபீல் பண்ணாரோ, அந்த ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வரணும். அது எப்படி வரும்? எப்படி வரும் மாதாஜி? சைத்தன்ய மகாபிரபு இஸ் த ப்ராக்டிக்கல் டீச்சர், கிருஷ்ணா இஸ் த தியோரிட்டிக்கல் டீச்சர். கிருஷ்ணர் வந்து பேச்சுட்டு மட்டும் தான் போனார், செய்யலை. பட் சைத்தன்யா மகாபிரபு செஞ்சு காட்டினார். இப்போ அந்த ஃபீல் வந்து ஜெகநாதர் ரத யாத்திரை வந்து இங்கேருந்து குண்டிஜாக்கு போகுது, இங்கேருந்து டெம்பிளுக்கு போகுது, டான்ஸ் ஆடணும். அவர் ஆடுறாரு, ஏழு பொசிஷனில் நின்று ஆடுறாரு. 7 இடத்துலையும் 7 லீடர் வைக்கிறாரு. வக்ரேஸ்வர பண்டிட், அப்புறம் வந்து முகுந்தன் தத்தா, அப்புறம் வந்து ஒரு பக்தர்கள் இருப்பாங்க. 7 இடத்துல இருப்பாங்க. ஏன் அது 7 இடம்? ஏன் அது 8ஆக இருந்துக்கலாமே? ஏன் 6ஆக இருந்துக்கலாம் மாதாஜி? கரெக்டு தானே மாதாஜி? குதிரக்கமாக கீழே கற்றுக்கணும் மாதாஜி. ஏன் பிரபு 7? எஸ், அது நம்ம வந்து சிசி கிளாஸில் பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமதம் ஆரம்பிச்சுங்களே, செவ்வாய்க்கிழமை வாரம் அதில் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட் வந்து மகாபிரபு வந்து ஏன் டான்ஸ் ஆடுறாரு? காரணம்னா பிருந்தாவனத்துக்குள்ளே ரதம் வருது. இப்போ அது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம அது கதையாக மட்டும்தான் இருக்குது, மண்டையில் இருக்குது, இல்லை கேட்குறோம், ஆனால் ஃபீல் வரல. வாய் மாதாஜி, சென்சஸ் பியூரிஃபை ஆகலை. ஓகேவா? இப்போ நம்மளோட வேலை என்னது? இப்போ கிருஷ்ண பக்தியில் வந்து சண்டை போடுறதா? இப்போ கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்துட்டோம், இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ கிருஷ்ண பக்தி வந்து என்ன பர்பஸ் இங்கே? அவங்க பண்ணுறது சரியில்லை, அதனால் வந்து பாருங்கள், அடுத்த மாதத்துல நான் வந்து வேறு ஒரு டீம் உருவாக்குறேன் பாருங்கள். இப்படி டீமை உருவாக்குறதா? வாட் இஸ் ரியல் பர்பஸ்? பிரெயின் வாஷா? பக்தி சேவை. ஓகே, பர்பஸ் என்னென்னா மகாபிரபு பகவானோட டிரான்ஸ்ஜெண்டர் லீலா இருக்குல்ல, ஆன்மீக லீலைகள் இருக்குல்ல, அது நம்மளோட மண்டைக்கு மனசுக்கு இந்த புத்திக்கெல்லாம் வந்து வெறும் கதையாக மட்டும்தான் இருக்குது. இதை கதையாக மட்டும் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா தலையை நல்லா ஆட்டிட்டு திருப்பியும் வந்து நம்ம தான் ஒன்றும் சென்சஸ் பியூரிஃபை ஆகலையா, திருப்பியும் அந்த பியூரிஃபை ஆக சென்சஸ் என்ன பண்ணோம், திருப்பியும் அந்த மண்டை என்ன பண்ணோம், திருப்பி சாக்கடைக்குள்ளே போகும். இப்போ கிருஷ்ண பக்திக்கு வந்தது வேலை என்னது? இந்த மண்டை மூளை மனசு இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து சுத்தமாக குளோரைஸ் போட்டு கழுவணும். குளோரைஸ் போட்டு ஃபுல்லாக வந்து டிட்டர்ஜென்ட் இல்லைன்னா த்ரோஜனா மாதாஜி, த்ரோஜனு வாட் எவர் டெட்டோல என்ன எல்லாத்தையும் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து அதை வந்து 10 மாதம் தங்கம் மாதிரி அப்படியே தங்கத்தை எடுத்து அப்படி பகவான் லீலைக்குள்ளே அனுப்பி விடணும். அப்போ தான் அது ஃபீல் பண்ணும், அப்போ தான் அந்த உணர முடியும், அப்போ தான் கண்ணில் தண்ணி வரும். இல்லைன்னா பகவானை நினச்சி என்றைக்குமே அழுக மாட்டோம். நினச்சி பாருங்க, பூனை செத்து போச்சு அழுவுறோம், நாய் செத்து போச்சு அழுவுறோம், காடி வந்து காணா போச்சு அழுவோம், வீடு எரிஞ்சிச்சுன்னா அழுகுவோம், சொந்தக்காரன் செத்து போயிட்டு அழுவோம், அம்மா செத்து போயிட்டு அழுவோம், எல்லாம் ஓகே. இந்த எல்லா பொருளும், இந்த எல்லா திங்ஸும், இந்த எல்லா விஷயமும் எங்கே கிடச்சிச்சு உங்களுக்கு? பகவான் எங்கேயும் கிடச்சிச்சு உங்களுக்கு? நீங்கள் இங்கே பேபியாக பிறக்கும் போதுலேருந்து தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னே போன பிள்ளை பிறகு என் காடி நான் போன பிள்ளை எடுத்து வரேன் யாரிச்சிருக்கீங்களா? இல்லை எங்கள் அம்மா நான் போன பிள்ளை கூட்டு வந்துருக்கிறேன், போன பிள்ளை அவங்க தான் எங்கள் அம்மா, இந்த பிள்ளை எனக்கு அவங்க தான் அம்மா, அடுத்த பிரிவு நீ தான் எனக்கு அம்மா வேணும். அதான் இந்த பிரிவிலே சாவடிச்சது பத்தாது அம்மாவை, அடுத்த பிரிவிலே வந்து வேலை கொடுத்து சாவடிக்கணும், அப்போ அடுத்த பிரிவு வேலை கொடுத்து சாவடிக்கணும். இந்த டைலாக் வந்து எமோஷனலாக சினிமாவில் பேசுவாங்க, அதெல்லாம் வந்து
பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கை சரிப்பட்டு வருது. நீ தான் எனக்கு வந்து இந்த பிரிவில் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும், இந்த பிரிவில் நீ தான் எனக்கு கணவனாக வரணும், இந்த பிரிவில் நீ தான் எனக்கு வந்து அம்மா வரணும், அடுத்த பிரிவில் எனக்கு நீ தான் வரணும்னு. அப்போ என்னது? அது எல்லாமே சுயநலம். அதாவது எனக்கு நீ வேலை செஞ்சு கொடுத்துட்ட, நான் பழகிட்டேன், அடுத்த பிள்ளை எவன் வருவான்னு தெரியாது, அதனால் அடுத்த வருஷம் அடுத்த பிரிவில் வந்து நீயே எனக்கு வேலை செய்ய. அதான் ஆக்சுவல் மீனிங். நல்லா பார்த்துங்க, எல்லா பௌதிக அன்புக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாமல் அன்பு வராது. அதனால தான் ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா. நம்ம பண்ணுறது எல்லா அன்பும் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அன்பு கிடையாது. சாரி டு சே, பாகவதம் இஸ் அ மெடிசன். உள்ளுக்கு போகும்போது கசக்கும், ஆனால் ஸ்லோலி ஃபுல்லாக புரியும். கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. பகவானுக்கு செய்கிறதான் பிரேமை, அது செய்கிறதான் உண்மையான அன்பு. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானோடைய விஷயங்கள் இந்த டிரான்ஸ்லேட் லீலைகளை வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிருஷ்ண பக்திக்குள்ளே வரும். அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸ். பகவான லீலையை புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை ஃபீல் பண்ணோன்னா, தென் ஆல்ரெடி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 6வது சிசாஷ்டாங்கம் என்னது? கல்யாணி மாதாஜி, நயனம். கல அஷ்டு தாரையா. அஷ்டு மீன்ஸ் என்னது? அழுக. வத கத்கதா ருத்தையா கிரா புலகை நசித்து மபு கதா தவ நாம ககனே பவிஷ்யாது. அதாவது பகவானே, உன்னை நாமத்தை நான் சாண்டிங் பண்ணும்போது எனக்கு தொண்டை அடைக்குது, எனக்கு அழுக வருது, எனக்கு வந்து முடியெல்லாம் வந்து ஏஞ்சிக்குது. இது வந்து எப்போ நடக்கும்? புரிஞ்சா மாதிரி இது எப்போ நடக்கும்? சென்சஸ் எப்போ பியூரிஃபை ஆகிருக்கோ அப்போ தான் அழுக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டோம்ல, எல்லாத்துக்கும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்துக்கும் அழுவுற நம்ம கண்ணில் வந்து மாலை தண்ணி வர நம்ம பகவானுக்கு விட்டு நம்ம பிரிஞ்சு வந்திருக்கிறேனே, பகவான் விட்டு பல கோடி பிரிவில் பிரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சொட்டு கண்ணீர் வராது. மாறாக என்ன நடக்கும்? அந்த ஆளை பிடிச்சி பகவானை பிடிச்சி ஏசுன்னு ஏசுமே தவிர, இல்லை விட்டுட்டு போயிருமே தவிர, அழுவ சொட்ட தண்ணி கூட வரவே வராது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, புலன்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கல் மாதிரி இருக்குன்னு. அழுக வராது, உள்ளுக்கு அழுக வராது. அழுகை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டூப்ளிசிட்டி அழுகை ஒன்று இருக்குது. டூப்ளிசிட்டி அழுகுனா வந்து என்னது? சுற்றி எல்லோரும் இருக்கிறாங்க, ஸோ மச் ஆடியன்ஸ் இன்னைக்கு, ஓகே, க்ரௌடு கூடயா இருக்கு, அழுந்துருவோம் 1 2 அழுந்துடுவோம் இன்னைக்கு, ஓகேவா? உண்மையிலேயே அழுக வந்தால் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், உங்களோட சென்சஸ் பியூரிஃபை ஆகுது. என்றைக்குமே வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, பக்தியில் வந்து நம்ம வந்து எலிவேட் பக்தியில் முன்னேற அந்த பக்குவம் வர 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 கிருஷ்ண பக்தியிலோட எமோஷனலை நம்ம வந்து பப்ளிக்கு காட்ட மாட்டோம். இது இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம். பக்தியோட எமோஷனல் இருக்குல்ல, உங்களுக்கு வாட் எவர் எமோஷனல் இருக்குது, அழுவுறீங்க, இல்லை உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு பகவான் கருணையான உங்களுக்கு சம்திங் ஒரு எமோஷனல் நடக்குதுன்னா நம்ம வந்து வெளியே காட்ட மாட்டோம். அதுதான் இஸ் அ பியோர் பக்தி. எல்லாருமே காட்டுறோன்னா இட்ஸ் நாட் பியோர் பக்தி. ஓகே, நாட் பியோர் பக்தி சொல்ல முடியாது. ஒன்றும் மெச்சூர்ட் ஆகலை, ஒன்றும் மெச்சூர்ட்டான பக்தியாக வரல. ஓகே, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகவானுடைய செயல்களை வந்து எப்போ புரிஞ்சிக்க முடியும்னா த்ரூ ஒளி. எந்த ஒளி? ஓம் இல்லை, இது ஹரே கிருஷ்ணா. ஓம் வந்து பகவான் இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லா மந்திரத்திலும் ஓம் இருக்கும், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் ஓம் இருக்காது. ஓம் ஹரே கிருஷ்ணா வராது. பிகாஸ் வந்து ஓம் ஏன் வச்சாங்கன்னா மற்ற மந்திரத்தில் எல்லாத்துலேயும் கிருஷ்ணர் இல்லை, வேறு வேறு தேவர்கள் தேவதிகள் எல்லாம் பேர் இருக்கனால தான் முன்னுக்கு கிருஷ்ணன் தூக்கி வச்சார். ஓம் வந்து யாருக்கு? ஓம் இஸ் சாட்சா கிருஷ்ணர். அதனால தான் வந்து முருகப்பெருமான் வந்து பிரம்மதேவர் வந்து தண்டிக்கிறா சொல்லி ஒரு ஒரு லீலை நடக்கும் பாருங்க. பிகாஸ் வந்து பிரம்மதேவர் வந்து ஓமம் மறந்துட்டார். ஓமம் மறந்தனால முருகப்பெருமான் தண்டிச்சார். நீ எப்படியே ஓமம் மறக்கலாம், நீ தான் எல்லாத்தையும் படிக்க, நீ எப்படியா ஓமம் மறந்தனு? ஓமம் வந்து யார்? இஸ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓம் வந்து ஒன்று என்ன சொல்லுவாங்க? பிரணவ மந்திரம். பிரணவம் மீன்ஸ் வாட்ஸ் அ பிரணவா? மூச்சு. பிரணவம் மீன்ஸ் மூச்சு, இந்த பிரணவ மந்திரம். அப்போ எப்போவுமே பகவான் வந்து மூச்சு காதல் இருக்கணும். ஓகே, ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராஜ் ஜெய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவானோடைய
அந்த திவ்யமான சவுண்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ ஹரே ராம 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 ஹரே ஹரே. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சவுண்டு மூலிமா தான் நீங்கள் பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ வந்து அதே மகாபுரு லீலைக்குள்ள வருவோம். ஜெகநாதர் ரத யாத்திரைக்கு மகாபுரு 7 இடத்துல ஆடுறாரு. அவர் ஆடும் போது சும்மா ஆடலை, அவர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிட்டு சாண்டிங் பண்ணி கீர்த்தனம் பண்ணி ஆடுறாங்க. இந்த கீர்த்தனை நடக்கும்போது, சாண்டிங் நடக்கும்போது, நாமம் ஓடும் போது, தென் இந்த நாமம் தான் வந்து உங்களுக்கு வந்து பகவானுடைய அப்ராக்கிருத்த லீலையும் நம்ம பௌதிக உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். திஸ் இஸ் சவுண்ட் வைப்ரேஷன். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒளியால் முழுமையாக உணர்ந்தறிய முடியும். ஒளியால் மட்டும்தான் நம்ம வந்து பகவானை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பை அதர் திங்ஸ் நீங்கள் பகவானை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து காசி வாரணாசி போகிறாரு, சவுத் இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ காசிக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரபோனந்தா சரஸ்வதி சங்கராச்சாரியோடைய வரியில் வரக்கூடிய மாயாவ சன்னியாசி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. எல்லா சன்னியாசியும் வாங்கல, ஒரு பெரிய கெட் டுகெதர் நடக்குது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து பார்த்திங்கன்னா யங் சன்னியாசி. அப்போ அந்த இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து போகும்போது எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஹாலில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் உட்காந்து எல்லாம் தண்டா பிடிச்சி உட்காந்துருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, நேராக போய் கால் கழுவுறாரு. காலை கழுவிட்டு அந்த கால் கழுவ இடம் கீழே இருக்கா அங்கேயே உட்காந்துட்டாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அங்கேயே உட்காந்துட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பிரபோனந்த சரஸ்வதி பிரகாஷானந்த சரஸ்வதி வந்து லெக்சர் கொடுத்துருக்க பேசியிருக்கிறாரு. இட்ஸ் ஆல் மாயாவதி. மாயாவதினா என்னது? வாட்ஸ் அ மாயாவதி? சரி மதுஜி. நோ மாதாஜி. ஐ எம் த காட், யூ ஆல்சோ காட். அதான் வந்து மாயாவாதி. அதாவது நானும் கடவுள் நீயும் கடவுள். இஸ் த மாயாவாதி. மாயாவதி பாஷ சொல்லே ஏ சர்வநாஸ். யார் இந்த மாதிரி நபர்கிட்டேருந்து வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன ட்ராப் கதை கேட்டாலும் உங்களுடைய கொஞ்ச நெஞ்ச பக்தியும் எல்லாம் காணாமல் போயிடும். யார் தன்னை கடவுளை சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஏதாச்சும் நீங்கள் விஷயங்களை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் பக்தியும் எல்லாம் வந்து பிச்சுட்டு ஓடிடும். அதான் மாயாவதி பாஷா மீன்ஸ் ஸ்பீக்கிங். மாயாவதி பாஷா சுனிலே ஓய் சர்வநாஸ். அதனால தான் வந்து யார் நான் கடவுளே, நான் தான் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு போய்ட்டு சாமி எல்லாம் சொல்லுங்கள் சாமி போய் கேட்குறீங்களே, போய் செய்கிறோமே, அதெல்லாம் வந்து பக்தியை கொண்டு வராது. ஓய் சர்வநாஸ், எல்லாத்தையும் நாசப்படுத்திடும். இது வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால தான் வந்து வைஷ்ணவர்கள் வந்து மாயாவதியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் கடவுள்னு சொல்கிறவனை வந்து ஃபுல்லாக ரிஜெக்ட் தான். ஓகேவா? யாருங்க கடவுள் ஆகும்? எப்படி ஜீவாத்மா பரமாத்மா ஆக முடியும்? புரியுதா மகேஷ் பிரபு? ஜீவாத்மா பகவானுடைய அங்கம். ஜீவாத்மா நம்மளாம் ஜீவாத்மா. எப்படி ஒருத்தர் கடவுள் ஆக முடியும்? கடவுள் ஆகவே முடியாது ஒருத்தன். பகவான் இஸ் பகவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தேவியை பிறக்கும் போதே அவர் 4 கை ரூபத்தை விஷ்ணு காட்டுறாரு. அவர் சின்ன வயசாக இருக்கும் போதே ஒரு சாதாரண மனசை செய்ய முடியாத அவர் செய்கிறாரு. இது கோபுரத்தை நம்மளை தூக்குறாரு, நெருப்பை முழுங்குறாரு, காளியனை சாவடிக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, என்னென்னமோ அதிசயங்கள் செய்கிறாரு. பிகாஸ் இது கடவுள். என்னால் என்ன வேணால் செய்ய முடியுங்க, உன்னால் முடியாது. அதனால தான் நம்மளோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் இந்த மாதிரி அசாத்தியமான லீலைகள் செய்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம என்னவா இருக்கிறோம், யார் வந்து சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம நம்பி இருக்கிறோம். அது வந்து சாமி இல்லை, அது ஆசாமி. பூஜாரி வேறு மாதிரி. இப்போ இங்கே கூட பூஜாரி இருக்கிறாங்க. பூஜாரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஓகே மதி, சரி. மாதாஜி இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது வந்து சாஸ்திரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ பூஜாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வகையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் சாஸ்திரங்களை படித்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட் சில பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்
மனப்போன போக்கில் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களால வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும்னா, அவங்களால மற்றவங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும்னா அவங்க வாழ்க்கையை அவங்க சரிப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. ஒன்றுன்னு வந்து இல்லையே பிரபு அவங்க சொன்னால் நடக்குதே. எஸ், நடக்கும். அது என்ன காரணம்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஜெனரலாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிரச்சனை வந்து காமனாக இருக்கும். நீங்கள் எப்படி சுற்றி போட்டு வந்தாலும் பிரச்சனையோட வெரைட்டி மட்டும் தான் மாறுமே தவிர, காமனாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 4 பிரச்சனை 3 பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து அது ஏன் சிஸ்டம் நடக்குதுன்னா பேஸ் ஆன் த ஃபேத், நம்பிக்கை. நம்ம வந்து அது நடக்குமா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மாதாஜி இல்லைனா பிரபு வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு தண்ணியில் கிளாஸ் எடுத்துக்கங்க, அதில் வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கங்க, 2 தண்ணி ஃபுல் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸில் வந்து கத்திரிக்காய் போடுங்க, ஒரு கிளாஸ் நான் விடைக்கல, நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஃபேத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு கிளாஸில் நீங்கள் கத்திரிக்காய் உள்ளே போடுங்க, 1 கிளாஸில் டொமேட்டோ போடுங்க, வீட்டு வாசப்படி முன்னுக்கு வைங்க, உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரியும் போயிடும் சொல்கிறேன். ஓகேவா? அது போதா போலியா என்ன ஆகும் தெரியாது. தண்ணிக்குள்ளே எது போட்டாலும் மஞ்சள் ஆகும், அது வந்து வேஸ்ட்டாக ஆகும், இதாகிடும். அப்போ என்ன நம்ம நினைப்போம், ஓகே போகுது, ஓகே அது இதாகுது, எஸ் அது வந்து நடக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபீல் குட் பண்ணுவோம். இங்கே எது வேலை செய்யுது? நல்லா நம்ம இப்போ இங்கே இது எது வேலை செய்யுது? இங்கே இப்போ என்ன வேலை செய்யுதுங்க? நம்மளோட ஃபேத்து, நம்மளோட நம்பிக்கை தான் இங்கே வேலை செய்யுது. இங்கே வந்து பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு துன்பமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளுக்கு இங்கே என்ன மருந்து தேவை? மனசுக்கு நம்மளுக்கு என்ன ஆறுதல் தேவை? இப்போ நம்ம மனசுக்கு என்ன தேவை? மருந்து. அது என்ன மருந்து? நம்மளுக்கு வந்து தெம்பு. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அடுத்த கட்டு நாங்கள் எல்லாமே கடந்து போக எல்லாமே நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு. இப்போ அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு சொந்தமாக நம்மளால் டெவலப் பண்ண முடியல. இதை நான் வந்து சும்மா கட்டுக்கவே சொல்லலை, நான் சாஸ்திரம் என்னோடய அனுபவம் எனக்கு குரு மகாராஜ் ஆசிரியர் சொன்னதுலேயே நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து சொந்தமாக நம்பிக்கை டெவலப் பண்ண முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆளோட சப்போர்ட் கிடைக்கும் போது அந்த ஏதோ விஷயம் சொல்லும் போது அதில் நம்ம வந்து நம்பிக்கை வச்சிடறோம். நம்பிக்கை வச்சோன்னே அது வந்து என்ன பண்ண நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியுது, கான்ஃபிடென்ட் பண்ணுது. இதை தான் வந்து பகவத்கீதையில் 18ஆம் சாப்டரில் பகவான் சொல்கிறாரு, சர்வதரம் பரித்தேச்ச, என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுடு, மாமேகம் சரணம் பிரிஜா, என்கிட்ட வந்து சரணடி, அகம் துவாம் சர்வ பாவப்பியோ, உன்னோட எல்லா பாவத்தையும் நான் போக்குறேன், மோக்ஷிச்சா மாசுச்சா பயப்படாத, நான் உனக்கு வந்து முக்தி கொடுக்குறேன்னு. இப்போ சாதாரண ஒரு பூஜாரி மேல் வைக்கிற நம்பிக்கையை அதை பகவான் மேல் வைக்கணும். நான் உன்னை எல்லாத்தையும் காப்பாற்றுறேன். இப்போ அங்கே பகவான்கிட்ட எல்லாத்தையும் சரணாடி எதுக்கு? நம்ம அங்கே என்ன தேவை? ஃபுல் நம்பிக்கை. சரணாகதி அடையதுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக சரண்டர் பண்ணி கல்யாணம் பண்ண போனால் அவளுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை தான் கல்யாணம் பண்ணுவா. இங்கே வந்து ஃபேத் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ரோல். இங்கே நடக்குதா நடக்கலையா அது வந்து டசன்ட் மேட்டர். ஓகேவா? அப்படி பூஜார் உண்மையிலே சொல்லி உண்மையிலே எல்லா பிரச்சனையும் 0 ஆச்சுன்னா திருப்பியும் அடுத்த பிரச்சனை வரும், திருப்பி 4 நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும், திருப்பி அடுத்த 4ஆவது பிரச்சனை வரும். ஏன் வரும்? இப்போ உண்மையிலே வச்சுக்கோங்க, மந்திரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு எல்லாம் பண்ணி ஓகே எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு, உண்மையிலே அது சால்வா? உண்மையிலே சால்வா? ஏன் சால்வ் இல்லை? அதாவது ரொம்ப சிம்பிளான உதாரணம் கொடுக்குறேன். அதாவது என்னதுன்னா, நம்மளுடைய உதாரணத்துக்கு என்ன கொடுக்கலான்னா, ஓகே உதாரணம் சக்குன்னு வர மாட்டேது. சரி, நான் என்ன சொன்னேன் ஃபிலோசஃபியை சொல்லி, அதாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த லோகம் வந்து பார்த்திங்கன்னா துக்காலே அசாஸ்வதம், இது துன்பகரமான உலகம். நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்த்து இதுக்கு ஒரு முடிச்சு போட்டாச்சு வச்சிங்களேன். ஓகே, முடிஞ்சா ஓகே சாலோ. இப்போ அடுத்த பிரச்சனை வரும், மூட்டையோட வரும், அது வேறு டிசைனில் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து பிரச்சனைக்கு தீர்வு தேடிட்டு இருப்போம். அல்டிமேட் தீர்வு வந்து என்னது? அது இஸ் சரண்டர். தட்ஸ் அ சரண்டர். பகவானோட மொத்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன். சர்வ தர்ம பரித்தேச்ச, நம்ம என்னென்னலாம் நம்ம ஒரு பிடிச்சி வச்சுருக்கணுமோ அது எல்லாத்தையும் விட்டுடு, மாமேகம் சரணம் புரிஜா.
அகம் தம் சர்வாப்பியோ மோசியம் மாசுச்சியா. பகவான் அந்த கேரண்டி கொடுக்குற, ஃபுல் கேரண்டி கொடுக்குறாரு, பொட்டன்ஷியல் கொடுக்குறாரு. நீ எல்லாத்தையும் விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். ஒன்று விடாமல், இல்லை நீ காப்பாற்ற மாட்டியா, இல்லை நீ திடீர்னு ஏமாத்திட்டீங்க, நீ விடு, எல்லாத்தையும் விட்டுரு, நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். விட்டுருந்தா எல்லாத்தையும் விட்டுருது. அது எப்படின்னா, பகவானுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுடணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் விடணும். இல்லை இப்போ உடனே வரலையே பிரபு, அந்த மனசு உடனே வரலையே, அதுக்கு தான் என்ன பண்ணணும்? மாமேகம் சரணம் பிரஜா, அது சொல்கிறார். அவர் உள்ளுக்குள்ள இண்டிகேட் கொடுக்குறாரு. எப்படி சரணடையுதுன்னா, பிரஜா மீன்ஸ் பிரஜா பூமி, பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் என்ன பண்ணுறாங்க? எப்போவுமே கிருஷ்ணநாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தட்ஸ் வை ஆல்வேஸ் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. தென் த்ரூ சாண்டிங் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக முடியும். அதை சாண்டிங் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங் ஆகுவோம். சாண்டிங் பண்ணும்போது மனசு தூய்மையாகும். சாண்டிங் பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் போகும். சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வகையான வைப்ரேஷனும் வரும். சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வகையான பொருள் சக்தியும் கிடைக்கும். நாம் அஹாரி நிஜ சர்வசக்தி, எல்லா வகையான பொட்டன்ஷியல் உள்ளே இருக்குது. ஆனால் நம்ம அதிலே பகவான் சொல்லியிருக்கிறாரு அந்த சிசா சங்கத்தில், தூர் தெய்வம் ஈஷியான நனூரகா. அதாவது என்னதுன்னா, அதாவது மிஸ்ஃபார்ச்சுனேட் ஆத்மா, அதாவது துர்பாக்கியசாலிகள். பாக்கியசாலி மீன்ஸ் ஃபார்ச்சுனேட் ஜீவாத்மா. துர்பாக்கியமான ஜீவாத்மாக்கு என்னன்னா, இவ்வளோ பெரிய மந்திரம் ஃப்ரீயாக கிடைச்சும் அது சின்சியராக பண்ண மாட்டாங்க, அதில் நம்பிக்கை இருக்காது. இப்போ நம்ம ஒருத்தர் மேலோடைய ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்ல. அந்த நம்பிக்கையை 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக நம்ம மகாமந்திரத்தில் வைக்கணும். அப்போ தான் மகாமந்திரம் அது எல்லாத்தையும் கொடுக்கும். இல்லை வெரி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மாயா வெரி வெரி ஸ்ட்ராங், மாயா வெரி வெரி ஸ்ட்ராங். அதாவது ஜீவ் ஜாகோ கோரா சந்திர போலே, கவோ நித்ரா ஜோ மயா பீச்சா சந்திர போலே. மாயா ஒரு பேய் பிசாஸ் மாதிரி. அது நம்மளோட மண்டையை போட்டு, மூளையை போட்டு, மனசை போட்டு அமுத்தி 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 நம்ம இது பண்ணுறது. இஸ் கால் மாயா. அது எப்படி இது பண்ணுறது? அதனது அடுத்த லைன் என்ன பிரபு? ஜீவ கோரா சந்திர போலே, கவோ நித்ரா ஜோ மயா போலே, ஹரிநாமோ சங்கீதம். அந்த பாட்டு ரிலீஸ் இருக்கா ப்ரோ? புக் இருக்கா? மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜீவ் ஜாகோ பக்திவினோத் தாக்கூர் அந்த பாட்டு டக்குன்னு இஸ்கான் டிசைரில் பாருங்கள் இருக்கான்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாமந்திரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மகாமந்திரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 39 என்ன சொல்கிறாங்கன்னா, ஓசையின் மூலமாக பகவானுடன் கொள்ளும் தொடர்பானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் நேரடியாக கொள்ளும் தொடர்புக்கு ஒப்பானதாகும். நீங்கள் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா நாமத்தை ஜபம் பண்ணுறது. ஓகே, மதி வந்துச்சா ப்ரோ? அந்த ஃபோன் வாங்க ப்ரோ அப்படி. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பக்திவினோத் தாக்கூர் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஜீவ் ஜாகோ கௌரா சந்திரா போலே, கொத்தோ நித்ரா ஜாவோ மய பிசாச்சரா போலே. அதாவது லார்ட் கௌராங்க இஸ் காலிங். அவர் என்ன சொன்னால், கௌரங்க மகாபுரு சொல்கிறார், வேக்காப், எல்லாரும் ஏஞ்சிருங்க, வேக்காப். என்னதுன்னா, நம்ம சோ மச் ஒவ்வொரு கோடிக்கணக்கான பிரிவுகளில் நம்ம மாயாவுடைய மடியில் தூங்கி இருக்கிறோம். மாயாவை மடியில் தூங்கி இருக்கணும் என்ன அர்த்தம்? அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகத்தோட இன்பத்தில் மாட்டிக்கு இருக்கிறோம். தேவையில்லாத விஷயங்களில் போட்டு நம்ம மண்டை வச்சுக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை நினைக்கிறோம். கிடையாது. வாட் இஸ் த மேஜர் பிரச்சனை? எது மேஜர் பிரச்சனைங்க? இங்கே மேஜர் பிரச்சனையே என்னதுன்னா, நம்ம இந்த லோகத்தில் பிறந்தது தான் முதல் பிரச்சனையே. திஸ் அ வெரி வெரி மேஜர் பிரச்சனை. நீங்கள் வீட்டில் அங்கே ஒழுவுது, அங்கே கொஞ்சம் ஓட்டை அடிச்சிடலாம், இங்கே ஒழுவுது, இங்கே கொஞ்சம் ஓட்டை அடிச்சிடலாம். எத்தனை வாட்டி ஓட்டை அடிப்பீங்க? மொத்த பிரச்சனை என்ன? நீங்கள் மொத்த அந்த கூரையை மாற்றணும், அந்த பும்பங்க மாற்றணும். அப்போ எல்லா வகையான அந்த ஹோலும் காண போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அங்கே கொஞ்சம் பிரச்சனை, இதுக்கு ஒரு சொல்யூஷனு, இங்கே கொஞ்சம் பிரச்சனை, இது முடிஞ்சால் அங்கே சாவ வரைக்கும் பிரச்சனை வரும். சாவ வரைக்கும் பிரச்சனை வரும். உங்கள் விடாது மாயா. என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாவ வரைக்கும் பிரச்சனை வரும். இப்போ இது முடிஞ்சா அது முடிஞ்சா இது, உன்னை விட்டாம கடைச்சி வைக்கும். ஏன் மாயா இந்த மாதிரி டோர்ச்சர் பண்ணுது? பிகாஸ் மாயா யாரு? ஊச மாயா துர்கா தேவி சரணம். சின்ன வயசில் நிறையா அந்த தேவர் கிளாஸ் போயிருக்கனால அம்பாள் பாட்டு எல்லாம் மண்டைக்குள்ளே இருக்கு. ஆனால் ரொம்ப நாள் மறந்து போச்சு. திருவிளக்கே பாட்டுக்கு தெரியுமா? திருவிளக்கே திருவிளக்கே திருவிளக்கே
தேவி பராசக்தி திருவிளக்கு. எஸ், வெயிட். துர்கா வந்து துர்கா மாயா. மாயானா என்ன? மாயா தப்பு கிடையாது. மாயானா வந்து என்ன? பகவானுடைய சக்தி தான் மாயா. மாயாதேவினா வந்து என்னன்னா பகவானோட நிழல், சாயா சொல்லுவாங்க. சாயா மீன்ஸ் மாயா. சாயானா நிழல், ஓகேவா? அதுதான் வந்து துர்காதேவி மாயா சொல்கிறோம். மாயானா வந்து என்னதுன்னா பகவானுடைய சேவையில் இல்லை பகவானைய மதிக்காமல் பகவானுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அவங்கள தண்டிக்கிற வேலை தான் மாயாதேவியுடைய வேலை. இஸ் த கால் துர்காதேவி. வாட் எவர் எல்லா பேரும் வச்சுக்கலாம். ஆதி பராசக்தி, என்னது துர்காதேவி, வாட் எவர் எல்லா பேரும் வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன, ஏன் 3 சூழல் வச்சுருக்காங்க, ஏன் 3 சூழல் வச்சுருக்காங்க? அது 3 சூழத்துக்கும் அர்த்தம் இருக்குது. நம்ம இப்போ எம்சியை குத்திட்டு வந்துடுவோம் போயிட்டு. எதுக்காக, ஏன் வந்து 3 சூழம்? 3 வகையான துன்பத்தை கொடுப்பேன்டா அப்படியே அவங்க உங்களுக்கு உள்ள கோயிலுக்குள்ள வந்தோடனே காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு பேச்சை கேட்க மாட்டேற, ஒழுங்கா இது பண்ண மாட்டேற, பகவானோட செயல் வர மாட்டேற, இரு நீ குத்திரில நான் குத்த போகிறேன். அதான் அந்த 3 சூழத்துக்கு அதான் அர்த்தம். ஆதி ஆத்மிகா, உடலாலேயோ மனசாலையும் உனக்கு துன்பத்தை கொடுக்க போகிறேன். ஆதி தெய்வீகா, தேவர்களால் இயற்கையால் பிரச்சனை வரப்போகுது. 3வது ஆதி பௌதிகா, ஆதி பௌதிகா மீன்ஸ் மற்ற ஜீவராசினால அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. இந்த சூழத்தை பார்த்தோன்னா அது ஞாபகம் வரணும். சூழத்தை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மெய் மறந்து நம்ம ஒரு இதில் போயிடுவோம். சூழத்தை பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு சொல்ல வருது. இந்த 3த்தையும் தீர்க்கணும்னு என்ன பண்ணணும்? மம மாயா துரத்தையா தேவிசே குணமயி மம மாயா துரத்தையா. அந்த மாயா யார் வேலை செய்கிறாங்க? யார் மம மாயான்னு யார் சொல்கிறா? மம மீன்ஸ் யார்? பகவத்கீதால யார் என்னன்னு சொல்கிறா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு, அது என்னோட மாயா, நான் என்ன சொல்கிறேனோ அவள் செய்வா. தட்ஸ் கால் மாயா. அதனால தான் பாருங்கள், கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு பிருந்தாவனத்துக்கு போயிடனே அங்கேருந்து பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு இங்கே வருவார் வசுதேவர். இங்கே வந்தோடனே கம்சன் வந்து அந்த பாத்திரம் கடைசி 8வது பிள்ளை பார்த்தோன்னே, பொம்பளை பிள்ளையா, எல்லாமே ஆம்பளை பையன் இருந்தாங்களா, 8வது பொம்பளை பிள்ளையா, சரி விட்டுருவனே. அப்போ சொல்லுவாங்க, இல்லை இதுவும் நாளைக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா பேசாமல் துணி தூக்கி கல் பக்கத்தில் இருக்கும், அதில் அடித்து சாப்பிடுச்சுன்னு தூக்கிடுவார். தூக்கி அடிக்க போனோன்னே அந்த பொம்பளை பிள்ளை பேபி பறந்து மேலே நிற்கும். துர்காதேவி, கம்சா உன்னை அழிக்கிறதுக்கு பகவான் வந்துட்டார் அப்படி சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த துர்காதேவி காண போயிடுவாங்க. ஏன் எதுக்காக இப்போ அந்த லீலையில் துர்கா வரணும் தேவையில்லாமல்? பிகாஸ் துர்காதேவி இஸ் மாயா சக்தி, பகவான சக்தி. அந்த பகவான் சக்தி வந்து மாயாதேவி 2 வகை இருக்காங்க. ஒன்று யோக மாயா, ஒன்று மகா மாயா. பகவானுக்கு சேவை செய்றீங்க, பகவானுக்கு ட்ரை பண்ணுறீங்க, பகவானுடைய எப்படியாச்சும் பகவானுடைய திருவடி பிடிச்சிடணும், பகவான் செய்யணும்னா அங்கே வந்து மாயா யோகா மாயா ஹெல்ப் பண்ணுவாங்க. யோகா மாயா வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யோகா மாயா வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் புரிய வைப்பாங்க. அதுதான் யோக மாயா. இல்லை பகவான் சரிங்க வரமாட்டேன், இங்கே வந்தால் ஒரே பிரச்சனை இருக்கு, இவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க, நம்மளாம் இதெல்லாம் என்னோட என்ஜாய்மெண்ட் விட்டுட்டு வர முடியாதுயா. அப்போ யோகா மாயா என்ன பண்ணுவாங்க, மகா மாயா வந்துடுவாங்க. உங்களால் என்ஜாய் விட முடியாதுன்னு விட முடியாது. ஓகே, அப்போ நான் உனக்கு என்ஜாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சூழத்தை தூக்கிடுவாங்க. லெட்ஸ் கால். நீங்கள் எப்படி இருந்தாலும் மாயாதேவியோட கருணை வேணும், ஆனால் மகா மாயா இருக்கக்கூடாது, அது யோக மாயாவாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் பார்த்தீங்க, அப்போ வஜிபோ போலியே சே சம்சாரி பித்தாரே புலியா ரோஹினி துமி அவித்யாரே பாரே. அதாவது யூ ஹேவ் ஃபார்கட்டன் த வே ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய சேவையை மறந்துட்டோம். அண்ட் லாஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் பர்த் அண்ட் டெத். நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை பர்த் டெத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது தோமாரா லோயித்தே ஆமி ஹொயின்னு அவதார் ஆமி பீனா பந்து ஆரா கேயாச்சே தோமார். அது ஐ ஹேவ் டிசெண்டட் ஜஸ்ட் டு சேவ் யூ அதர் தேன் மை செல்ஃப் யூ ஹேவ் நோ ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். பகவான் இந்த லோகத்துக்கு வரது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை காப்பாற்றுக்கு வராரு. என்னை தவிர உன்னை காப்பாற்ற வேறு யாரும் இல்லை. நீ யாரை நம்பினாலும் கிடைச்ச எல்லாரும் உன்னை ஏமாற்றிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உங்களை ஏமாத்துது ஆள். கடைசியா நம்மளோட கடைசி காலகட்டம் எங்கே இருக்கும்? எப்பவும் சொல்ல, கடைசி காலகட்டம் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? ஐசியூவில் இருக்கும். ஐசியூ இல்லைன்னா சிசியூ. ஐசியூ இல்லை சிசியூ. நம்ம கடைசி அங்கே இருக்கணும். யார் ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட்டோ, யார் ரொம்ப பாக்கியவானோ வீட்டில் என்ன ஒன்று நைட்டில் வந்து எல்லாம் தூங்குவாங்க, உங்களுக்கு யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் தனி கட்டை தான், ஓகேவா? கூட எல்லாரும் வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுதுல எல்லாம் ஒன்றா போகலாம்லாம் யாரும் வர முடியாது. அது உலக சரித்திரத்திலே நடந்ததில்லை.
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், அலெக்சாண்டர் கதை தெரியுமா? அலெக்சாண்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எம்பையர் ஃபுல்லாக பிடிச்சார் அவர் தான். ஆனால் அவர் கடைசி காலத்தில் அவர் சாகும் போதே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு டாக்டர் என்னோட பணத்தை முன்னே நடந்து போகணும். பிறகு வந்து நான் பொட்டியில் இருக்கும்போது என்னோடய கை வந்து வெளியில் இருக்கணும். என் முன்னுக்கு வந்து ஃபுல்லாக காசு போடுவோம். கேள்விப்பட்டீங்களா பிரபு? இட்ஸ் ஒரிஜினல் உண்மையான ஸ்டோரி. ஏன்னா அவர் கடைசி இறந்துருவார். எல்லாம் உலகத்தையே ஆண்டு ஃபுல்லாக பிடிச்சாரு. ஆனால் கடைசி ரொம்ப சிம்பிளாக தான் இறந்து போவார் அவர். ஐ திங்க் இன்னும் ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிரும் சிம்பிள். அது இன்னும் இறந்து போயிடும் ரொம்ப நாள். என்ன ப்ரோ ஞாபகம் இருக்கா ப்ரோ? அதை எடுத்து போகிறப்ப சொல்லுவார், இன்னும் காசு போடுவாங்க எல்லாம் போடுவாங்க. அதாவது காசு இருந்தால் காப்பாற்ற முடியாது, டாக்டர் இருந்தால் காப்பாற்ற முடியாது. இப்போ வந்து இன்னும் நிறையா இன்னுக்கு இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் உங்களை மரணத்தை காப்பாற்ற முடியாது. இஸ் மைக்கேல் ஜாக்சன் இன்னும் அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, இப்போ நம்மளுக்குலாம் மகாபுருஷா வந்து கடைசி டக்குனு சாப்பிட்றோம். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவருக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, பர்சனல் டாக்டர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. 50 வயசு செத்து போயிட்டார். அவர் வந்து அவரோட தாக்கெட் வந்து 100 வயசு வரைக்கும் 50 வயசு பீஸை பிடிக்கிட்டாங்க. அதனால் யாரும் நான் வந்து இவ்வளோ வயசுக்கு இருப்பேன், அவ்வளோ வயசுக்கு இருப்பேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ போனஸ், அவ்வளோதான். ஏமாதிரி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ இட்ஸ் போனஸ். அந்த போனஸை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணக்கூடாது. அது எந்த அளவுக்கு வந்து பகவானோட சேவையில் போடணுமோ அதை போட்டு அந்த லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடணும். அதான் வந்து புத்திசாலித்தனம். இல்லைன்னா வந்து வச்சிங்களேன், கன்ஃபார்ம்டாக அடுத்த பிரிவு வந்து பிறந்து இங்கே வந்தே ஆகணும். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அதனால் புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த பேர் தப்பிச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க, பக்தி வினோதா பிரபு சரணே பையா ஸ்ரீ ஹரிநாம மந்திர லொயிலே மாகியா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஏனாச்சி ஔஷதி மாயா நாசிபூர்வலாகி ஹரிநாம மகா மந்திர லோவ தூமி மாயா. அதாவது I have brought the medicine that will wipe out the disease of illusion from which you are suffering. That the Hare Krishna Maha Mantra. Okay. அதாவது நம்மளோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு பகவான் வந்து மெடிசன் எடுத்து வந்துருக்கிறாரு. அது என்னென்னா ஹரினா மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மகாமந்திரம் தான் ரொம்ப முக்கியம். தென் சே ஹரி மகாமந்திரா லோயே மகியா. So Bhaktivinoda Thakur say, I fall at the lotus feet having taken this Mahamantra. மகாமந்திர பகவான் கிட்டேருந்து திருவடி பாதத்தில் விழுந்த கேட்டுக்கிறேன், எனக்கு அந்த மந்திரத்தை வந்து எனக்கு வந்து இது பண்ண கொடுங்கன்னு. லெட்ஸ் கால் பார்த்தீங்கன்னா மகாமந்திரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி கிடையாது. ஓகேவா? சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, ஆக்சுவலி பி ஹாப்பி தான். ஆனால் சாண்ட் ஹரே கிருஷ்ணா எப்படி பி ஹாப்பின்னு தெரியணும். நான் வந்து பாருங்கள், நான் யூடியூப்பில் நிறைய கிளாஸ் இருக்குது, ஒன்று ஏற்றிருக்கேன். குண்டிஜா மர்ஜனம் சொல்லி ஒரு கிளாஸ் நான் பேசினேன் லாஸ்ட் வீக்கு வந்து எங்கள் சென்டரில் கோபால் மாடலில் பேசினேன். அந்த கிளாஸ் நான் ஏற்றணுன்னா தயவுசெய்து அந்த கிளாஸ் தட்டி பாருங்கள். ஏன் நம்மளுக்கு சாண்டிங் ஒழுங்காக வரமாட்டேது, நம்மளுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை, நம்ம மனசு வந்து எந்த மாதிரியான சாக்கடைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, என்னென்ன வகையான அனார்த்தங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றா அதில் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன். அந்த கிளாஸ் தயவுசெய்து கேளுங்களா? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நோட்ஸே நான் திறக்கல ஒன்றும். ஓகேவா? நோட்ஸே ஒன்றும் திறக்கல. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது மகாமந்திரத்தை பற்றி இன்னும் நிறைய வச்சுருக்கேன் நான். அதுவே நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நம்ம அடுத்த வாரம் நம்ம அந்த ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகம் வந்து 40வது ஸ்லோகம், அதில் நம்ம பேசுவோம். என் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மகாமந்திரா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? வாட் எவர் என்ன வகையான ஆக்டிவிட்டி இருந்தாலும், உங்களுக்கு என்ன வந்து தலை போகிற விஷயமா இருந்தாலும், அந்த தலை போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மந்திரத்தையும் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுங்க. 24 மணி நேரத்தில் எப்படியாச்சும் ஜபத்தை பண்ணணும். ஓகேவா? நம்மளோட பிரச்சனை என்னதுன்னா, மெயின் பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே பல பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவலை வந்து பார்ட் டைமாக வச்சுட்டோம். இந்த ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவலை வந்து என்ன பண்ணுறோன்னா, இது செகண்டரியாக வைக்கிறோம். நம்ம மற்றதை எடுத்து என்ன தருவோம், தலையை தூக்கி வச்சுக்கிறோம். இங்கே என்ன, அதுதான் மெயின் பிரச்சனை. இங்கே என்னென்னா, ஆன்மீகத்தை வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து தலையில் தூக்கி வைக்கணும், மற்றது தான் நீங்கள் செகண்டரியாக வைக்கணும். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுறது, அவன் எத்தி உதைப்பாங்க, அவங்க வந்து ஏசுவாங்க, அதெல்லாம் தூக்கி தலை வச்சுக்கிது. பட் நீ பண்ணுறா ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி பகவான் கத்துவார், அவரை எட்டி உதைச்சிருவோம் நம்ம. ஓகேவா? ஆனால் கடைசி காலம் நல்லா பார்த்தீங்கன்னா
நான் வந்து எதுவுமே வந்து உங்களை வந்து மனசை புண்படுத்தும் சொல்லலை. திஸ் இஸ் எ ரியாலிட்டி. நம்ம எவ்வளோ தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அட்டாச்மெண்ட் வந்து இஸ் எ வெரி வெரி ப்ராப்ளம் டு அஸ். நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் அட்டாச்மெண்ட் தான். இந்த அட்டாச்மெண்ட் குறையணும், இந்த எல்லாம் போகணும்னா நீங்கள் சாமியார் ஆகணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு நாம ஜெபத்தை பண்ணணும். நான் எப்பயுமே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பேன். யாரால என்கிட்டேருந்து வந்து இனிஷியேஷனுக்கு போகிறாங்களோ, குரு மறைச்சி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறனோ, அவங்க எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்து அங்கே அந்த 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 நபர் ஒழுங்கான மட்டும் நான் இனிஷியேஷன் அனுப்புவேன். நம்பருக்கு அனுப்ப மாட்டேன். ஓகே நிறைய பேர் போங்க நான் அனுப்பவே மாட்டேன். நீ 10 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி நான் கொடுக்குற பரீட்சையில் பாஸ் பண்ணணும். பரீட்சை ரொம்ப இல்லை, 14 நாள் சான் பண்ணுறீங்களா? நம்பர் 2 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுறீங்களா? 4 ரெகுலர் பிரின்சிபல் தெரியுதா? 3வது விஷயம் வந்து அந்த 4 கோட்பாடில் சில டிவிஷன் இருக்குது. 3 விஷயம் நம்ம சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, மஷ்ரூம். இந்த 3த்தையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? நம்பர் 3. நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து சேவை பண்ணுறீங்களா? ஏதாவது சேவை பண்ணுறீங்களா? 5வது வந்து பகவத்கீதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? ஓகேவா? அப்புறம் வந்து 6வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சம்பிரதாயம், என்னதுக்காக வந்திருக்கோம், வாட் இஸ் த கோல் ஆஃப் த கிருஷ்ண பக்தி. ரொம்பலாம் இல்லை, இந்த 6 விஷயத்தில் ஒழுங்காக இருந்தால் தான் ஒருத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு இனிஷியேஷன் போக முடியும். இந்த 6த்துலேயும் ஒழுங்காக இல்லை. 16 மாதம் வந்து அட்லீஸ்ட் 8 மாதம் ஜாப் பண்ணிக்கணும். மினிமம் 8 மாதம் ஜாப் பண்ணணும் 16 மாலைக்கு வித்தவுட் ஃபெயில். இது எதுவுமே இல்லைன்னா இனிஷியேஷன் போய் ஒன்றுமே இல்லை. அங்கே இனிஷியேஷன் வாங்கி குரு கொடுப்பாரு, அங்கே வாங்கி திருப்பி நம்ம பழையமே சாக்கடையெல்லாம் மண்டை போய் இப்போ பண்ணியிருக்கோம். அது என்ன குருக்கு பாவமாக ஆகும். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க இருக்கும். அதாவது கொஞ்சம் அங்கே என்ன ஆகும்னா திருப்பி குருக்கு போய் பாவம் சேர்ப்போம். அதான் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம வந்து பாவம் செஞ்சு நம்மளை வந்து குடும்பப்படுத்தியாச்சு. ஆனால் தீட்சை வாங்கி குருவுக்கு குடும்பப்படுத்துவோம் நம்ம. அதுதான் நடக்கும். அதனால் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, பிரபு உங்கள் சென்டரில் ஏன் இனிஷியேஷன் அனுப்ப மாட்டீங்கன்னு. என் சென்டரில் எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய இனிஷியேஷன் ரெடியாக தான் இருக்கிறாங்க. பட் நான் அனுப்ப மாட்டேன். வந்து இது ரெடி ஆகட்டும். இனிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் இனிஷியேஷன் எடுத்துகிட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு கிடையாது. இனிஷியேஷன் தீட்சை தான் வந்து முதல் ஸ்டெப்பு. அந்த முதல் ஸ்டெப்புக்கு உள்ளே வரணும்னா குவாலிஃபிகேஷன் வரணும். சாண்டிங் வந்து 16 மாலை எத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து பகவத்கீதை பாகவதம் கூட இல்லை, பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குதா? ஒரு அளவுக்கு படிச்சிருக்கீங்களா? கிளாஸுக்கு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் தெரியலனா இனிஷியேஷன் எடுத்து என்ன நம்ம பண்ண போகிறோம்? ஏன்னா எதுவுமே சாண்டிங் ப்ரொவைட் பண்ணல, 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணலை. அப்போ திருப்பியும் வந்து இனிஷியேஷன் எடுத்தப்போ என்ன ஆகும்? திருப்பியும் அந்த மண்டை மூளை என்ன பண்ணணும்? திருப்பி அதை பழைய சாக்கடைகள் தான் போகும். அது யாரை என்ன பண்ணோம்? குருவுக்கு வந்து அது வந்து இப்போ பாவம் போகும். அது குரு வந்து பாவம் போய் சேரும். அதனால தான் சாண்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்க முடியும். சாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. தயவுசெய்து அது வந்து சாண்டிங் சாதாரண நினைக்கிறேன். சாண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும், சின்சியராக பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு மாலை சொல்லும் போது, ஒரு நாமம் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாம வந்து 16 வார்த்தையும் காதுகளுக்கு கேட்கணும். 16 வார்த்தை பேசும்போது இந்த சும்மா டிவியை பார்க்குறது, அந்த கதை அடிக்கிறது, அங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க, இங்கே வெள்ளக்குள்ளே கையை விட்டுடுங்க பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கட்டம் வந்த பிறகு அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ முக்கியமான விஷயம் பேசுகிற ஓகே, முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னா ஓகே, உண்மையிலே சில முக்கிய விஷயம் பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு ஜாவது கை விட்டேன் அப்புறம் என்னாச்சு ஹரிகிருஷ்ணா அப்புறம் என்னாச்சு ஹரிகிருஷ்ணா. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க, உதாரணத்துக்கு நவீன் பிரபு நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கிட்ட முக்கியமாக சொல்லிக்கிறீங்க. சொல்லுங்கள் பிரபு, அங்கே பேச சொல்லுங்கள் பிரபு. நான் வந்து தலையை உங்களுக்கு கவனம் கொடுக்காம நாங்கள் பேசியிருந்தேன்னா மண்டைக்கேரமாக யாராதா நாம் பிரபு இருக்கிறார், நாம் பிரபு, இது கால் நாம் பிரபு. ஓகேவா? நீங்கள் அட்டென்டிஃபாக இல்லைன்னா அதாவது நல்லா அமைச்சிங்க. நீங்கள் 10 அபராதம் வந்து நீங்கள் செய்யலைனா கூட சுத்தனம் வராது. ஏன்னா இன்அட்டென்டிவ் சாண்டிங், அதாவது கவனமெல்லாம் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இல்லை இப்போ நான் 10 செய்யலை பிரபு எனக்கு தெரியும், வராது, சுத்தனம் வராது. ஏன் வராதுன்னா அதாவது கவனம் குறைவாக ஜெபம் பண்ணுறது. இல்லை பிரபு இப்போ தான் கை வச்ச பிறகு நான் எப்படி பண்ண எனக்கே தெரியல. அப்போ தான் அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் லட்சணமா, அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ கையை வச்சேன் பிரபு ஒன்றும் தெரியல பிரபுன்னு. அப்போனா வந்து கையை வச்சு தெரியலனா பண்ணுறது தெரியலனா மண்டை மூளை எங்கேயோ வெளியே இருந்திருக்கு. அதான் ரொம்ப வந்து கேவலம் பண்ணுறோம். 16 மாலை பண்ணுறோம். இல்லை பிரபு நான் ரொம்ப கொஸ்டின் பண்ணேன்னா ரொம்ப நேரம் ஆகுது மாதிரி இருக்குது பிரபு. அப்போ தான் உண்மையாக பண்ணுறோம். நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோன்னா ரொம்ப நேரம் ஆர்வம் இருக்குன்னா அப்போ தான் உண்மையிலே சாண்டிங் பண்ணுறீங்க அர்த்தம். இல்லைன்னா வச்சுங்களேன் பிரபு பாருங்கள் நான் கொஞ்சம் செதில் அப்படி பார்த்துட்டு பண்ணுவேன் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பிரபு ஒரு மாலை. அப்போனா ஜபம் பண்ணல, அந்த ஜபத்தை வந்து பிச்சு
இந்த டாகுக்கு நாயை சொல்லக்கூடாதான், அது சொல்லிட்டாங்க. டாக் இருக்குல்ல, இந்த டாகுக்கு வந்து ஒரு ரொட்டி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாப்பிடும், அப்போ பிச்சு பிச்சு போட்டுரும். அந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிச்சு 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 போட்டு அவர் பார்ப்பார். கிருஷ்ணன் சைத்தன்ய தலையில் கை வச்சுக்குவார், என்னதான் நான் சொல்லி கொடுக்குறது. அதனால் வந்து கலியுகத்து ரொம்ப ஈஸி. அதனால் டெய்லி சாட் பண்ணுங்கள் வித்தவுட் ஃபெயில். ஓகேவா? நான் எடுத்து வந்த நோட்ஸை நான் அடுத்த வாரம் திருப்பி நான் எடுத்து வரேன். ஓகேவா? அதனால் வந்து இது இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. வாட்ஸ்அப் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு அதுக்கு சம்மந்தம் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்கிறோம். ஓகே, இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நாமத்தின் மூலியமாக தான் நம்ம பகவானோட எல்லா டிரான்ஸ்ஜெண்டல் விஷயங்களும் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு சென்சஸ் பியூரிஃபை ஆகும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமன் பாகவத் கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீ ஜெகநாபல சுபத்ரா महाराज की ஜெய், ஸ்ரீல பிரபாதி महाराज की கௌரவ பிரேமானந்தே ஹரி ஹரி. சொல்லுங்க பிரபு.